இப்போ ஃபோன் ஆஃப் ஆகிட்டு மறுபடியும் ஜன்னல்ல இரு வர வேற எதாவது கேட்பலாம். நீ இன்ட்ரெஸ்டிங்காக கேட்போம் இரு. எதுக்காண்டி இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்கு, ஆனால் என்னன்னு தெரியல. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாடு பார்த்துட்டு தான் வீடுக்குள்ள வந்துருப்பீங்கன்னு நான் நம்புதேன். ஆனால் அந்த வீடியோவும் அதே மாதிரி நல்லா தான் இருக்குங்க. தமிழ் மாதிரி எதிர்பார்க்கும் போதே நல்லாயிருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்காக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு இதுக்கு மேலே இன்னும் மேலும் வீடியோ கூட கொஞ்சம் ஆதரவாக இருக்கும். இப்போ தான் தொடங்கியிருக்கோம் சேனல். நான் சொல்ல வந்தே சொல்லியிருக்கேன். எதை பற்றி இருக்க போதுன்னா உங்களுக்கு தெரியும். ஓஜோ போடு பெரிய பெரிய யூடியூப் சேனல்லாம் ஏற்கனவே போட்டிருக்காங்க. சரி, நம்மளும் இதை ட்ரை பண்ணலாமேன்னு தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக அப்படி எடுத்து போட்டோம். அது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே. ஏன்னா எல்லாத்துக்கும் பயமாக இருந்தது. என்னையும் சேர்த்துதான் எனக்கு வேறு நைட்டு 12 மணிக்கு எடுத்தேன். யாருக்கு எல்லாருக்கும் பயமாக இருக்கும். அதனால் எடுத்திருக்கோம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கோம். ஓஜோ போர்டு கிடைக்கல. அந்த பேப்பர் A4 ஷீட்டு பேப்பர் வாங்கி அதில் பேர் எழுதி அதெல்லாம் போட்டோம். இது கொஞ்சம் ஓரளவு வியூஸ் போயிட்டுனா ரொம்பலாம் வேண்டாம். ஒரு 1K போனால் போதும். 1K போனாலே எங்களுக்கு பெருசாக இருக்கும். உண்மையான ஓஜோ போர்டை வச்சு நாங்கள் ட்ரை பண்ணிப்போம். கண்டிப்பாக போகும். அடுத்து என்னென்னா, சரி இந்த வீடியோ பாருங்கள். நான் ரொம்ப முக்கப்பட ரொம்ப சரியா இப்படியே பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீ தான் இரு வரேன். இரு வரேன். நான் செட்டப்பை பார்த்தோன்னே தெரியும். ஓஜா போர்டு எல்லாரும் நிறைய பேர் யூடியூப்பில் ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனால் நாங்கள் எனக்கு எங்கள் பையங்களோட புதுசாக ட்ரை பண்ண போகிறோம். இது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. எப்படின்னு ஆமாம், அங்கே இருக்க நிறைய பேய் இருக்குன்னாங்க. இன்னைக்கு எத்தனை பேங்க வர வைக்க போகிறோன்னு தெரியல. வீடியோவில் பார்த்துக்கிட்டே இருங்க. குடும்ப குட்டியோட நிஜமால ஃபாரின் கண்ட்ரியில் ஒரு ஆள் இப்படி தான் பண்ணி ஒரு பக்கத்தில் இருக்கிற பையனுக்கு டைப்பர் எல்லாரும் போட்டிருக்கீங்களா? நானே வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன். உட்காருங்க. எங்கே போகிறேன்? லைட் ஆஃப்ல புரியும். லைட் ஆஃப்ல போற மாதிரி தெரியலையே. செருப்பு வேற மாதிரி எல்லாம் பக்கத்துலயே வச்சுக்காங்க. எது வந்தாலும் போட்டு தள்ளிடுங்க உடனே. தெளிவா இருக்கான்னு பாட்டு வா ஒரு வாட்டி. பக்கா. ஆனா என்ன போல் லைட்லாம் வெளியே தெரியுது. எல்லாம் லைட் தெரியட்டும். ஓகேவா? தள்ளுக்காரம் தான் எல்லாருமே தெரியும். நீங்க அங்க அங்க உட்காருங்க. இல்ல இருட்டுக்குள்ள பேச தெரியாது. கேம் ப்ளே பண்ண போறோம். காலைல உயிரோட இருப்போமான்னு தெரியல. இருந்தா கோயிலோட பார்ப்போம். இல்லைன்னா வீட்டில் இப்போ படத்தோட படமாடும். சரி, வீட்டில் கேமோட ரூல்ஸ் தெரியுமா? தெரியாது. அதை சொல்லி நீ சொல்ல. கேமோட ரூல்ஸ் என்னன்னா, சத்தம் பேசு. அங்கே பார்த்து பேசு. சத்தம் பேசு. இந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னா, இந்த காயின்ல 3 பேர் இல்ல 4 பேர் தான் கை வச்சிருக்கணும். எல்லாரும் வைக்க முடியாது. காயின் சிறுசு தான். எல்லாரும் கை வைக்க முடியாது. ஆனா கையை வச்சா கேம் முடியாத வரைக்கும் எடுக்க கூடாது. எடுத்தா ரிஸ்க் அவுட். ரைட். வணக்கம். வைங்க கையை. திரும்பவும் சிஸ்டம் இருக்கு. சரி ரைட்டு. ஆனா பேய் ரொம்ப தெரியல. உங்களுக்குலாம் காமெடியா தான் தெரியும். உங்களுக்குலாம் காமெடியா தான் தெரியும். என்ன நடந்த பிறகுதான் காமெடி சீரியஸ் தெரியும். நீ கை வைங்க. உங்க கையை கொண்டு காட்டுங்க. இது பிளாஸ் ஆன் பண்ணுது. எப்படி பாருங்க. இரு கையை. சரி ரைட்டு. மணி எத்தனை மணி பாரு? மணி பாரு. டைம் பாரு. மணி கரெக்டா 12:03. சரி 12:03. உனக்கு எப்படி ஆடும் தெரியுங்களா? சவுண்ட் கேட்ட மாதிரி இருந்து கேட்டுதா இல்லையா? எனக்கு தெரியல. சரி அசகனே இல்ல அப்படி பண்ணாத. அந்த பேப்பர் தான் பேர் எழுதணும். எடுத்துட்டியே கொண்டாது. நீ எழுதியா? பக்கத்துல வீடு தைரியமா இருக்கீங்க. சப்போர்ட்ல ஃபுல்லு இருட்டு தான். சொல்லுங்க.
இல்ல சீரியஸ்னஸ் உங்களுக்கு தான் தெரியல. சரி ரைட்டு ஏன்னா சிரிக்காத எப்படி இருக்கீங்க? சீரியஸாக பார்த்துக்கிடுங்க. கேம் விளையாட போகிறோம். சரி ரைட்டு. கை தானே வைக்கணும் ஃபஸ்ட்டு. வை. ஒருத்தர் தான் கை வைக்கணுமா? எல்லாரும் ஒன்று ஒன்றா வைக்கணுமா? எல்லாரும் கையங்க. எல்லாரும் வைங்க கையை. நீ எப்படியா? நீ வை. 3 பேர் தான் வைக்கணுமா? எல்லாரும் வைக்கணும். வை. இரு வரேன். அப்பளோட கை பாம்பு போட்டா. பாம்படா. அவளை காமில பாம்பு போட்டாரு. காயின் மேல வைங்க. அவ்வளவு பேர் அரண்டி குண்டு போடுறாங்க. அறிகுறி இதுல தெரிஞ்சிச்சு. அறிகுறி அம்மா இங்க வர. குண்டு போஷா. இப்படி போட்டு பேப்பர் கொஞ்சம் நீ கொஞ்சம் நீ என்ன கையை தூர எடுத்துக்கணும். இரு வரேன். எப்படிக்கிறான் முடியும். காயின சென்ட்ரா. இரு வரேன். கேம் விளையாடுறதுக்கு முன்னாடியே எவனும் பாம்பு போட்டு தள்ளுவான். அந்த நாட்டத்துக்கு போட காட்டிக்க. இந்த பையன் வராது. சரி காமெடி போதும். கொஞ்சம் சீரியஸா விளையாடுவோம். வச்சு இருல சிரிச்சாச்சு. கொஞ்சம் காயின் தள்ளி இருவா. இப்போ காரு. ரொம்ப சிரிக்க இது பண்ணாது. நம்ம கேட்கணுமா? எப்படி கேட்கணும்? எந்த கை வைக்கணும்? இந்த கை. சரி வை. நீ வை. எங்க வைக்கணும்? காயின் இந்த இடத்துல. சரி வை. காபுண்ட இதால் பிரச்சனையா? இருல யாமல எது ரொம்ப நவுட்டா அப்ப நைஸா மட்டும் வைங்க பாப்பா. காயின் மேல வைங்க. பயப்படும் இந்த கேம். இது காயின் மேல ரொம்ப பிரஷர் கொடுக்காங்களா? லைட்டா கொடுங்களா? அடுத்து ஆளுங்க நீ அமுக்காத கொஞ்சம் கை தூக்கு. காயின் பஸ்ட் நான் அவ்வளவு சீரியஸா சும்மா கேளு கேளு. லேட் ஆயிட்டு. காயின நீ கேளு. கேளு. நீ கேளு. நீ கூப்பிடுனே. நீ கேளு. யாருமா இரு சும்மா. நீ விடு. கை மட்டும் எடுக்க கூடாது அப்படிதானே? ஆமா காயின் அழுத்தி பிடிக்க. எப்ப எடுக்கணும்? காயின் வந்து கையை கை எப்ப எடுக்கணும்? அவங்க பேசுற வரைக்கும். அதுக்கு முன்னாடி எடுத்துட்டோம்னா? அதுக்கு முன்னாடி எடுத்துட்டோம்னா உங்களுக்கு தான் சிக்கல். பேசலாம்னா கண்டிப்பா பேசுவாங்க. இது பேசியிருக்காங்க நிறைய பேர். ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா கரெக்டா ட்ரை பண்ணணும். சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் நம்மளுக்கு தான் பிரச்சனை. சிரிக்காங்கப்பா. இல்லண்ணே அப்படி கேட்கல. இப்போ நம்ம பேச முன்னாடி நம்ம எடுத்துட்டோம்னு நினைச்சுக்கேன். ரொம்ப சுவாதிக்காத ஆரம்பிங்க. சரி ரைட்டு. இரு வரேன். எவனும் நவட்டாதீங்க. காயின் ரொம்ப பிரஷர் கொடுக்காங்க. காயில் மேல லைட்டா வை. ஐக்கிட்டு காயின் பிடிக்குது. லைட்டா சரி அமைதியா இரு. சிரிக்க மட்டும் செய்யாதீங்க. ஆர்மி ஆகி தெரியாது. சொல்லிட்டு அவன் சீரியஸா கொஞ்சமா சரி ரைட். யாராச்சும் இங்க இருந்தா உங்களோட பேசைக்காண்டி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். சத்தம் கேட்கல. அந்த நேரம் தான் நினைக்கிறேன். யாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கு. ஆனா சவுண்ட் நீ கேட்க. யாராச்சும் இங்க இருக்கீங்களா? இருந்தா யாராச்சும் இங்க இருந்தா சொல்லுங்க. பிரிய கூடாதுல. சும்மா பக்கத்துல கொலை போட்டுட்டு இருக்கேன். யாராச்சும் இங்க இருக்கீங்களா? எல்லாரும் பேசவே கூடாது. அவன் மட்டும் பேசுவான். சும்மா எதுக்கு எடுத்தாலும் சிரிச்சா எப்படி சீரியஸா விளையாட முடியும்? அவனோட சீரியஸா பேசுவான். கொஞ்சமா நீங்க அமைதியா இருக்க பொறுத்து அங்க இருந்து வர பதில் இருக்கும். நீ ரொம்ப இப்படி பண்ணா பாத்துக்கோ. நான் சீரியஸா சீரியஸா வேண்டாம். 2 பேர்ல வேண்டாம். 3 பேர். எல்லாரும் 4 பேர் அப்போ பெரிய சிரிக்கி எல்லாம் வேண்டாம்பா. நீ இருப்பா. நடந்த 3 பேருக்கு தான். நம்ம 3 பேருக்கு கை வச்சிருக்க 3 பேருக்கு தான். ஆனா என்ன நடந்தாலும் சரி காயின்ல இருந்து கை எடுக்கக்கூடாது. அப்ப எவ்வளவு நேரம் எடுக்கணும்? 1 மணி நேரம் பேசி முடிச்ச பிறகு. பேசினாங்கன்னா பேசிட்டு இருக்கும்போது நடுவில் எடுக்கக்கூடாது. மேக்ஸிமம் ஒரு 1/2 மணி நேரம். அப்ப 4 பேர் அப்ப அந்த இதுல 4 பேர் விடுவாங்களா? வா நீ வா. எல்லாம் 4 பேர் வேண்டாம். முக்கியமான கான்செப்ட் என்ன தெரியுமா? ஒரு சொட்டு ரத்தம் கொடுக்கணும் தெரியுமா? ரத்தம் கொடுக்கலாம். ஒண்ணும் கிடையாது. ஊக்க எடு குத்து குத்துவாங்க. கையில குத்து. ஒரு சொட்டு ரத்தம் தான் இருக்குல்ல. நார்மலா பேசி பாப்போம். வந்து வச்சாருக்கு எல்லாம் நைஸா லூஸ் அப்படி. இல்ல நீ பயராத முத. 3 பேர் அப்ப 3 பேர் வைக்க சொல்லி இன்னொரு காயின் எடுத்து நம்ம 3 பேர் வைப்போம். 3 பேர் வச்சா போதும்ல. அவ்வளவு பேர் வைக்க முடியாது. அமைதியா இருக்கலாம் முத நீங்க. சரி கூப்பிடு. வா 4 பேர் வைப்போம். சத்தியமான உதிரல யாராச்சும் இருக்கீங்களா? உங்கள்கிட்ட பேசைக்காண்டி இங்க வந்து உட்காந்துருக்கோம்.
நைட்டு 12 மணிக்கு உங்கள்கிட்ட பேச வேண்டி தான் மெழுகுத்திரி வாங்கி வச்சு உட்காந்துருக்கோம். இப்பவுமே பயமா இருக்க. வீடியோ ஆடிக்கிட்டே தான் இருக்கு. ஒண்ணு செய்ய பயந்தா ரிஸ்க் நீ எடுக்காதீங்க. காயின் நவுலோடு காயினை ஏன் அமுக்கி பிடிக்க? காயின் தன்னால தான் நவுலும். ஆயில் நவுலே இல்ல. சரி கார்த்தி நாய் காயின் தன்னால எஸ்ஸுக்கு போன்ல நோவுக்கு வரும். நீ நீ மட்டும் அமுக்கி பிடிக்க. நீ மட்டும் கையை நீ. ரெண்டு பேர் மட்டும் கை. இவ ஒண்ணு இல்ல, நான் மட்டும் சரி கேளு. ரெண்டு பேர் தானா கையை கொண்டு நவுட்டுத. ரெண்டு பேர் வை. ரெண்டு சரி. பேர் ரெண்டு பேர் நீங்க ரெண்டு வைக்கியா? நீங்க ரெண்டு. நான் ஒத்திர வைக்கிறேன். நீ நான் வைக்கல நீ வை. இவ கப்புன்னு நான் வீடியோ எடுக்கிறேன் வீடியோ எடுக்கிறேன். சரி எடு. வேற இருல பயம் இருக்குல்ல உனக்கு இருக்குல்ல அப்ப நீ வை. நான் என்ன சரி வை வை. சிரிக்காம அப்ப சிரிக்காம இது நிமிக்கு சிரிக்க. காமெடி பண்ண அவன் சிரிக்க கூடாதுல நிக்க இதுக்கு. கூடாதுல. சிரிக்கவே கூடாது. பயங்கரமா இருக்கும். அவன் கேட்காது அப்ப நீ கேட்கிய அது கேளு. நீ கேளு. நீ கொஞ்சம் நீ கேளு. பயங்கரமா காணல. கேளு. நீ கேளு. அருள் கேவன் கூடுவான். யாரா இருக்கீங்களா? அவன் சிரிச்சிருவான். நீ இல்ல இல்ல வீடியோ ஆன்ல இருக்கா லைட் ஆயிட்டு பாரு. பாரு வீடியோ ஆன்ல இருக்கு பாரு. அதான பிரச்சனை இருக்கா? அம்மா எப்பனாலும் ஆபம் மேல அடிக்கா. ஓடிட்டே தான் இருக்கு. சரி வா, ஓடிட்டே வா. தான் இருக்கு. சீக்கிரம் சீக்கிரம். நீ போற கார்த்தி ஏய், நீ வை. கையில. ம் இங்க பாருங்க, ம் இப்ப யார்கிட்ட பேச போறோம்னா முட்டை போட்டிருக்கானே கார்த்தி. அது பாட்டி இறந்து 1 மாசம் ஆகுது. இவனே சுத்தி வந்துட்டு இருக்காங்க. இப்ப அவளை கூப்பிட்டு பேச வைக்க போறோம். அதான் கான்செப்ட். சீரியஸா கார்த்தி பாட்டி இல்ல தாத்தா யாராவது இப்ப இருக்கீங்களா? வீட்ல கிடக்காரு. மணி 12 மணி ஆகுது. இருக்கீங்கன்னா எஸ்ன்னு சொல்லுங்க, இல்லைன்னா நோன்னு சொல்லுங்க. காய் நவுடுதுல விடு 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 அப்படியே நவுலிட்டு நவுலிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. இந்த இடத்துல பாட்டி வந்து என்ன சொல்லாங்கன்னா இந்த இடத்துல பாட்டி என்ன சொல்லாங்கன்னா நான் இருக்கேன் ஆனா நீ சிரிக்காம விளையாடுன்னு சொல்லுதாங்க. சரி சரி ஒன்றும் இல்லை இவங்க யாரும் திரும்பாங்க. இது பாட்டிக்கு எத்தனை பேரை இருக்குன்னு கேட்டுருவோம். பாட்டி இந்த வம்பு பாட்டி வம்புக்கு தான் இது. இது பாட்டி இந்த வம்பு பேச்சு பேசாதான் ஒழுங்கா பேசு. ஏன்னா நீ இப்படி பண்ணாதே விளையாடாதே. சீரியஸா கை வச்சு விளையாடுனேன். நான் அதான் விளையாடுனேன். அப்புறம் ஏக்கு வீடியோ எடுக்க சொன்னீங்க சொல்லி நான் வேணா கட்டி வீட்டுல இதெல்லாம் எடுத்து இப்போ சீரியஸா விளையாடு வை வை காத்தனே. வேற மாதிரி கேளு. வேற இங்க அப்பெல்லாம் கேட்கண்டா. யாரா உங்க இருக்கீங்களா? அப்பா சிலுக்கல. சரி கேளு. வைல வைல யாராவது சுவர் நீ வைல. அவன் எருவுதான். காய் இருக்கடி. சரி ரைட் ரெண்டு பேரு நீ சீரியஸா நவலாம் நவரக்கூடாது. யாராவது இருக்கீங்களா? விசாரணை வீட்டுக்குள்ள நல்ல ஆத்மா ஏதோ ஆத்மா யுத்மா இருக்கீங்களா? ஒரு துணையில போ. இரு உங்ககிட்ட பேசணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. யாராவது இருந்தீங்கன்னா வந்து பேசுங்க. அப்படி இருக்கீங்கன்னா எஸ் சொல்லுங்க. அமைதியா இருல. வெளியே போகக்கூடாது, வெளியே போகாத. போகக்கூடாதுல ஏழு கை நவுட்டு தானா போதுல காயின்னு அங்க கார்த்தி கிடைக்கலாம். இரு இரு. இது காமி முடிஞ்ச வெளியே எந்திரிச்சு போனாங்கன்னு இது அவன் வேற இன்ச்சு போயிட்டான் இருக்கேன். இல்ல தானா வருது. நான் நோட்டுல நோன் தான் இருக்கு. இல்லைன்னா இருக்கு நோன் கூட யாரு நான் இரு சிரிக்காத. சுதாரி நீ இப்ப எதுவும் செய்த மணி 12 மணி ஆகுது. வேற ஒன்றும் செய்யாத. காத்து இல்ல இருக்குன்னா எதுக்கு நம்மட்டுக்கு உண்மைக்கு அதுதானே மேல போறோம். ஸ்டோரேஜ் ஃபுல் இருந்திருக்கும் அப்படிதானே? என்ன பண்ண அதுக்கு? இந்த இப்ப எடுத்த வீடியோ அழிச்சிட்டு திரும்ப விடு. அது எப்படி அழிக்க முடியும்? அது நல்ல வீடியோ. நீ எருமனா சர்க்கஸ் வேற ஒன்றும் இல்லை, ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிட்டு அதனால தான் இப்போ ஃபோன் ஆஃப் ஆகிட்டு மறுபடியும் அந்த இடத்துல வச்சு எடுக்கும். ஸ்டோரேஜ் ஃபுல் ஆனனால ஃபோன் ஆஃப் ஆகிட்டு அதனால் பயில எல்லாம் பயந்துட்டு நானும் பயந்துட்டேன். இதுவும் ஃபுல் ஆகிட்டு நினைக்குமா ஸ்டோரேஜும். சரி ரைட்டு கேம் ஸ்டார்ட் பண்ணுறோம். எல்லோரும் கை வைங்க. கை வை. நான் லூஸாக வை, அப்போ தான் அதோட எஃபர்ட்டு தெரியும். சரியா? சரி கேப்பமா என்ன கேட்கணும்? யாராச்சும் இருக்கீங்களா? ஸ்பிரிட்டு ஏதாவது மாதிரி யாராக இருந்தாலும் இருந்தால் எஸ்ன்னு சொல்லுங்கள். நாங்கள் வெயிட் பண்ணுறோம். என்ன நவுளுது
நானாக தான் போகுது இந்த திசையில் போகணும். அது நவட்டத மாதிரி தான் இருக்கு. இல்லை கையை மட்டும் எடுத்துருவாங்க. என்னல எஸ்ன்னு வருது? எடுக்கிறீங்களா? எஸ்ன்னு யார் கேட்டுருமா? யார் கேட்கையா? இங்கே நீங்கள் இருக்கீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். உங்கள் பேர் என்ன பேருன்னு சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே லெட்டர் இருக்குது, அந்த லெட்டரில் நீங்கள் இது பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். விளாடாத கரண்ட் அடிக்கி. லாஸ்ட் எழுது. இந்த பேரை லாஸ்ட் எழுது. அப்போனா ரிவர்ஸில் ரிவர்ஸ் எழுது. எஸ் எஸ் டி வி சப் 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 சப்பா. இது ஒன்றும் இல்லை, அடுத்த வைங்க வேறு எதுவும் கேட்போம். வேண்டாம் வேண்டாம். சப் 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 ஏதோ நிற்கி வராங்க பாரு ஜன்னல்கிட்ட, ஜன்னலில் இரு வரை வேற எதாவது கேட்போம். வேற எதாவது கேட்கலாம். நீ இன்ட்ரெஸ்டிங்காக கேட்போம். அது இரு இதுக்காண்டி வந்திருக்காங்க. இதுக்காண்டி இருக்கீங்கன்னு கேட்போம். ஆனால் இவன் மட்டும் தான் கை வச்சிருக்கேன், நம்ம கை எடுத்துட்டோம். நீங்கள் இங்கே தீராத ஆசையில் ஏதாவது சுற்றிட்டு இருக்கீங்களா? நீங்கள் சொன்னீங்க காயின் நவுன்ல இருந்தால் எஸ் சொல்லுங்க. எஸ் சார். ஏன்னா அது எரிக்காத சும்மா இல்லை. இதை உழுது என்னடா வரப்பி இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு. ரொம்ப நடிக்கணும்டா, உண்மையாவே அதில் சத்தம் உண்மையும் கேட்டது இல்லை. வீடியோக்காண்டி பில்டப் பண்ணக்கூடாது, உண்மையா இருக்கணும். வேற விஷயங்கள் வேற கேளு. மண்டை ஊத்திட்டு இருந்தாலே வருது. ஆனால் கேட்க பயமா சரி, நீ ஒரு கேள்வி ஒன்று நான் கேட்குறேன். உண்மையாவே நீங்க இருந்தீங்கன்னா நாங்கள் எத்தனை பேர் இருக்கோம் கரெக்டாக சொல்லுங்க. சிலந்தி போய் அதையும் காட்டுக்கலாமா வீடியோவில்? விடு. சிலந்தி எதுக்கு வந்திருக்கு? சக்தியோட ஆளுங்க. ஏன்னா இது கை நவருது. கை நவருது. அங்கே ஒரு எறும்பு உயிருக்கு போகிறேன். 5 பேர்னு கரெக்டாக சொல்லுதுண்ணே. 5 பேர் இருக்கோம். 1 2 3 4 5. ஒருதான் ஓடி போயிட்டான் பயந்து. வீடியோவில் ஆமாம் ஓடிட்டான். சரி, இப்போ என்ன பண்ண? இது பாதியில் விட்டு போகக்கூடாதுல்ல. விட்டு போனால் என்ன ஆகும்? அவர்கிட்ட என்ன கேட்கணும்னு சொல்லியிருக்கீங்க, அது கேளுங்க முதல்ல. சரி, நான் கேட்கேன். இப்போ நீங்கள் இருக்கிறது உண்மைதான்னா இதை சத்தமாக நிறுவீங்க. இது அமைதியாக இருப்போம். சத்தம் உண்மையும் கேட்கு. உண்மை சிரிக்காத. இப்ப அமைதி விடு. மறுபடியும் கேட்போம். இது மறுபடியும் சிரிக்காம சும்மா இருக்கு. நீ விடு. எல்லாரும் புல்ல வச்சுட்டு அரிக்கல சிரிப்பா மட்டும் இருக்க கூடாது. சிரிக்காத உண்மை மேட்டர் பாரு. நீ வேற தாயத்திட்டு இருக்கு. நான் வைக்க நீனு வை. கையனா கேண்டா. வை 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 நீனு வை. வை நீ வை. எனக்கு நான் வையினா நீ. நான் கேளு. இப்ப யாராங்க இருக்கீங்களா? அத எஸ்ல அடிக்க வரு. இங்க யாரா இருக்கீங்களா? இருந்தா மறுபடியும் சத்தம் கொடுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிடுதோம். பிரியாணி ஏகி தரப்பு. இன்னும் யாரும் திவிக்கதும் போடுதுல, சத்தம் கேட்கல. யாரு வீடியோல அதுல தெரியுமாப்பா நம்ம ரெக்கார்டு. இந்த சத்தத்தை வச்சு நீங்க தான் முடிவு பண்ண முடியாது. வீடியோ ஆஃப் ஆயிட்டு
வீடியோ ஆஃப் ஆயிட்டு வீடியோ ஆஃப் ஆயிட்டுனே ஏன்னா ஆஃப்ல இருக்கு. வேண்டாம் ஏன்னா வேண்டாம் ரொம்ப ஃபோன் வீடியோவே கார்த்தனே ஃபோன் வீடியோவே ஆஃப் ஆயிட்டு வா பேரும் இல்ல பாயிராங்களே. வேண்டாம் லைட் ஆஃப் பண்ணு. லைட் ஆஃப் பண்ண இல்ல விளையாட்டு பிடிக்க கூடாது. இரு வா ரைட், யாரும் எதுவும் பண்ணிடாதீங்க. நன்றி வணக்கம். இங்க பாரு இந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இது வந்து ரொம்ப ஆபத்துல விடும். என்ன விஷயம்னா நாங்க கருத்து இல்லை நாங்கள் என்ன திரும்ப கருத்து கண்டோம். இதில் வீடியோ எங்களுக்கு வந்து 2 திருப்பு ஆஃப் ஆயிருக்கு. அந்த மரத்துல இருந்து சவுண்ட் வருது. சரி ரைட்டு நான் ஒரே இது முடிச்சிருக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் லேண்ட் வந்து கொஞ்சம் சிரிச்சு லேண்ட் ஆனாலும் ஆனால் அதில் ஒரு சில இது உண்மையாக இருக்குது. சரி அது எதுன்னு சொல்லுறது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சனிக்கிழமை ஆகுது. சனிக்கிழமை கரெக்டாக 12:05 மணிக்கு நாங்கள் 12:05க்கு கரெக்டாக அந்த கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ மணி ஆனால் இப்போ 12:36 நாங்கள் வந்து இது விளையாடும்போது கொஞ்சம் காமெடியாகவும் இது என்ன நடந்துட போகுதுன்னு நினச்சி ஒரு விளையாட்டு காரியமாக விளையாண்டது. போக உண்மையாகவே இங்கே பேய் இருக்குதா, யாராச்சும் இருக்கீங்களா, இருந்தால் சத்தம் கொடுங்கன்னு சொன்ன உடனே ஒரு நிமிஷத்தில் மரத்துலேருந்து மட்டை விழுது. மறுபடியும் சரி தற்செயலாக விழுந்திருக்கோம், மறுபடியும் கேட்போம் இங்கே யாராவது இருந்தீங்கன்னா மறுபடியும் சத்தம் கொடுங்கன்னு சொன்னதுக்கு மறுபடியும் மட்டை விழுது மரத்துலேருந்து. அப்புறம் வீடியோ எல்லாமே ஆஃப் ஆகுது. சின்ன சத்தங்கள் சுற்றி கேட்குது. அதனால் எங்களால் அந்த கேமை வந்து விளையாட முடியலை. ரொம்ப சவுண்டு கேட்கல. அந்த ஃபுல்லாக விளையாண்டா எதுவும் பெரிய ப்ராப்ளம் எதுவும் ஆயிரும் நினச்சி இந்த கேம் வந்து இதோட ஸ்டாப் பண்ணியிருக்கோம். யாரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. இந்த கேம் வந்து ஓஜோங்க கேம் வந்து உண்மையாகவே 90% உண்மையானது தான். உண்மையான இதுதான் இருந்தாலும் உண்மையானதான்னு தெரியல. ஆனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதீங்க. எதுக்குன்னா நைட்டு விளையாடும்ல. இப்போ நாங்கள் லேட்டாக நம்ம வீடியோக்காண்டி நம்ம பேசுகிற மாதிரி தெரியும். இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. கரெக்டாக 12 மணிக்கு நீங்கள் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு மெழுகுத்திரி கொளுத்தி வச்சு நீங்கள் கொஸ்டினை கேட்டு பாருங்க. சத்தம் வருதா வரலையா இந்த நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. கை வச்சதுன்னா நாங்கள் பேர் எல்லாம் அது நாங்கள் தான் வச்சோம். ஆனால் அந்த சவுண்டு வந்து தெரியுமா லாஸ்ட்டாக ஒரு 2 சவுண்டு. அது 2 சவுண்டு நீங்கள் இருக்கீங்களா இருந்தால் சத்தம் கொடுங்கன்ன பிறகு ஒரு சவுண்டு ஃபஸ்ட்டு வந்து மறுபடியும் கேட்டும்போது 2வது சவுண்டு வந்துச்சு. 3வது சவுண்டு வந்துச்சுன்னா அது இவனு கேட்டுச்சுங்க. ஆனால் எங்களுக்கு கேட்கல. புல்ல அரிச்சிட்டு ஏன்னா எல்லாத்துக்குமே சிலுத்துருச்சு. அது உண்மையாலே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. 1 2 3 விடுறோம். ஆனால் ஃபோன் ஆஃப் ஆகி கூட ஸ்டோரேஜ் ஏதாவது ப்ராப்ளம்னு சொல்லலாம். ஆனால் நாங்கள் கேட்க முடிச்சு அந்த இடத்துல மரத்துலேருந்து ஒரு சவுண்ட் வந்தது. அது மட்டும் உண்மை. எல்லாமே சிரிப்பாக தான் லேண்டோம். 2 சவுண்டு ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுது. ஆனால் அது என்ன சவுண்டுன்னு தெரியல. ஆனால் ஃபோனை ஆஃப் ஆகிட்டு அதனால் நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். என்ன முடிச்சுட்டு போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு போகும்போது போயிட்டு வந்தால் என்ன கீழே யாருக்கிட்டே யாரோ பின்னாடி வர மாதிரி தோணுது. நீ கவுன்சியப்பா கரெக்டாக அந்த கேம் விளாட ஆரம்பிக்கிறோன்னு சொன்ன உடனே என்னது வந்துச்சு. எவ்வளோ பெரிய பூரா முக்கியா. நான் இவ்வளோ நாளும் வாழ்நாளில் எவ்வளோ பெரிய பூரா பார்த்ததே கிடையாது தெரியுமா. எவ்வளோ பூரா பார்த்துருக்கேன், இவ்வளோ பெருசு பார்த்ததே கிடையாது. பாப்பா என்ன நடக்குது பார்ப்போம்.